நாகர்கோவிலில் கடந்த 25 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த சுடுகாட்டை தனிநபரின் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்க வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கான்கடையில் உள்ள அம்பேத்கர் ஆதி திராவிடர் காலனி மக்களுக்காக அதன் அருகிலேயே சுடுகாட்டுக்கான நிலம் ஒதுக்கப்பட்டது. கடந்த 25 ஆண்டுகளாக அந்த சுடுகாட்டை அவர்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது தனிநபர் ஒருவர் அந்த நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் கூறினர். இதனால் தமிழ்நாடு தலித் பாதுகாப்பு உரிமைகள் இயக்கத்தினருடன் இணைந்து நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஆதி திராவிடர் மக்கள் முற்றுகையிட்டனர். மேலும் தாங்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டு நிலத்தை மீட்டு தராவிட்டால் குடும்ப அட்டைகளை ஒப்படைக்கப் போவதாகவும் அவர்கள் கூறினர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். சுடுகாட்டுக்காக நிலம் ஒதுக்கியிருக்காங்க. 2004ஆம் ஆண்டுல இதை இந்த குமரி மாவட்ட நிர்வாகம் ஒரு தனிநபர் ஒருவருக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்ப அந்த பகுதியில் மக்கள் பணங்களை அடக்கம் பண்ண முடியாமலும் அந்த முன்னோர்களை வழிபட முடியாமலும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயினர். இது நாங்க தமிழக அரசுக்கும் குமரி மாவட்ட நிர்வாகத்துக்கும் பலமுறை தெரிவிச்ச பண்ணுவோம். இதுவரைக்கும் அந்த பட்டாவை ரத்து பண்றதுக்கோ அந்த சுடுகாட்டு நிலத்தை மீட்கிறதுக்கோ இந்த குமரி மாவட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் எந்தவித முதற்கட்ட நடவடிக்கை கூட எடுக்க